வெப் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்ன ஆண்டி திடீர்னு உங்க சின்ன புள்ள மேல பாசம் பொத்துக்கிட்டு வழியுது? சச்சே, பாசம்லாம் ஒண்ணும் இல்லம்மா, ஒரு பச்சாதாபந்தான். பாசமோ பச்சாதாபமோ எதுவா இருந்தாலும் உங்க புள்ள வெளியில வரணும்னு நினைக்கிறீங்கல்ல, சொல்லுங்க ஆண்டி. கார்த்தி எனக்கு ஆகாத புள்ளதான். ஆனாலும் கையில பொண்ணு வந்துடுச்சு, என்ன அதுக்காக கையவே வெட்டி எடுக்க முடியுமாம்மா? அதே மாதிரி தான் இதுவும் தங்கம். அவன் என் மனசுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கலதான். போலீஸு கோர்ட்டு கேஸுன்னு அவன் இப்படி கஷ்டப்படுறப்போ என் பெத்த வயிறு கேட்க மாட்டேங்குதுமா. அதுக்கு என்ன பண்ண சொல்றீங்க? அதனால அவன் மேல நீ கொடுத்துருக்கிற கேஸ தயவு செஞ்சு எனக்காக வாபஸ் வாங்கிடு தங்கம். நான் வாபஸ் வாங்கணுமா? அவன் என் கேரக்டரை டேமேஜ் பண்ணி என்னை கேவலப்படுத்தி ஊரெல்லாம் போஸ்டர் ஒட்டி அசிங்கப்படுத்தினத மறந்து மன்னிச்சு விட்டுறணுமா? ஐயோ, அதெல்லாம் இல்லம்மா. நீ எதையும் மறக்கவும் வேண்டாம், மன்னிக்கவும் வேண்டாம். அவன் பண்ணின தப்புக்கு அவனை வெளியில வர வச்சு அவனுக்கு நீ என்ன தண்டனை வேணாலும் கொடு. நான் ஏன்னும் கேட்க மாட்டேன், என்னன்னும் பார்க்க மாட்டேன். கார்த்திக் ஒரு எடுப்பார் கைப்புள்ள மாதிரி. அவன் வெறும் அம்புதாம்மா, வில்லு அந்த புடவக்காரி. நீ அவளுக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடு. அவளை நீ லாக்கப்ல போடு, இல்ல ஜெயில கூட தூக்கி போடு. ஆனா அவன் ஒரு அப்பாவிம்மா. அவனை விட்டுடு தங்கம், வெளியே எடுத்துடுமா. என்ன தங்கம் சொல்ற? எனக்காக இதை சரியாம்மா? என்னம்மா சத்தத்தை காணோம்? கால் கட்டாயிருக்கு. ஐயோ, சொல்லாம கொள்ளாம போனை வச்சுட்டாளோ? ஐயோ, இப்ப என்ன பண்றது? நீங்க என் மேல வச்ச நம்பிக்கைய நான் கண்டிப்பா காப்பாத்துவேன் சின்னதா, கவலைப்படாதீங்க. எனக்கு அந்த கவலையே கிடையாது புலிமுட்டை. அப்பா கண்ண, நீ எதுக்கு நீங்க வந்த? மாமா அது நீ ஒன்னும் கவலைப்படாத. வக்கீல ஏட்ட எல்லாம் சொல்லிட்டேன். அவர் எப்படியாவது கார்த்திகை வெளியே எடுத்துடலாம்னு சொல்லியிருக்காரு. மாமா, நான் சொல்றத கேளுங்க. வக்கீல் எல்லாம் தேவையில்லை. சின்னத்தானே இன்னும் கொஞ்ச நேரத்துல வெளியே வந்துருவாரு. வக்கீல் சார போ சொல்லுங்க. என்னங்கன்னு சொல்ற, எனக்கு ஒன்னும் புரியல. சார், உங்க மருமை இப்படிதான் வந்ததுல இருந்து புரியாம புதிர் போட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. நானும் உங்க கிட்ட வக்கீலுக்கு ஏற்பாடு பண்ணி ஜாமீனுக்கு மூவ் பண்ண சொல்லி சொன்னேன். இவங்க கேட்கல. இப்ப நீங்கள வக்கீல கூட்டிட்டு வந்திருக்கீங்க. அவரையும் திருப்பி அனுப்ப சொல்றாங்க. என்னன்னு புரியலையே. உனக்கு என்ன ஆச்சு கண்ணு? எதுவும் ஆகலங்க மாமா. அப்புறம் வக்கீல போக சொல்ற? தேவை இருக்காது மாமா. சார், இவங்களுக்கு இந்த கேஸோட சீரியஸ்னஸ் இன்னும் சரியா தெரியல. இன்னும் கொஞ்ச நேரத்துல இவரை கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ண போறோம். நீங்க லாயரை கூட்டிட்டு போய் பெயில மூவ் பண்ணுங்க சார். இதை தவிர உங்க பையன் வெளியில வரதுக்கு வேற வழியே இல்ல. சரிங்க சார். மாமா, நான் சொல்றத கேளுங்க. ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க. இன்ஸ்பெக்டர் சொன்ன மாதிரியே கார்த்தியை வெளியில எடுக்கிறதுக்கு வேற எந்த சான்ஸுமே இல்லம்மா. நீ எந்த நம்பிக்கையில வெயிட் பண்ண சொல்லிட்டு இருக்க? வக்கீல் சார், தப்பு பண்ணாதவங்கள சாமியும் தண்டிக்காது, சட்டமும் தண்டிக்காது. அந்த நம்பிக்கையில தான் சொல்றேன். இப்ப இன்னும் கொஞ்ச நேரத்துல இன்ஸ்பெக்டருக்கு ஒரு போன் வரும். அந்த போன்ல உங்க எல்லாருக்கும் பதில் கிடைக்கும். ஏமா, இததான் வந்ததுல இருந்து சொல்லிட்டு இருக்க. எனக்கு யார் தான் போன் பண்ணுவா? அதையாவது சொல்லுங்க. யார ஆரம்பிச்சு வச்சாங்களோ அவங்க தான் சார். உனக்கு இனிமே ரொம்ப அதிகமான டைம் கிடையாது.
நான் இங்க இருந்து 1/2 மணி நேரத்துக்குள்ள போலீஸ் ஸ்டேஷன் போயிடுவேன். அதுக்குள்ள நீ ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி கேஸ வாபஸ் வாங்கி என் சின்னத்தான வெளியே விட வைக்கணும்.